எனது முதலாவது நேர்காணல். இந்நேர்காணல் கவிதை இதழில் வெளிவந்தது. இந்நேர்காணல் 1995 திரு ஏசுராசா அவர்களால் வெளியிடப்பட்ட கவிதை எனும் சிற்றிதழில் வெளிவந்தது. இவ்விதழினால் நடத்தப்பட்ட மகாகவி நினைவு கவிதை போட்டியில் நான் முதலாம் இடத்தை பெற்றதை தொடர்ந்து எனது இந்த நேர்காணல் மே 1995 இதழிலே வெளிவந்தது. இதுவே எனது முதலாவது கன்னி நேர்காணல் ஆகும். அதிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் வழங்கிய பதில்களை இங்கே தருகிறேன். முதலாவது கேள்வியாக, மகாகவி நினைவு கவிதை போட்டியில் முதற் பரிசு பெற்றுள்ளீர்கள், வாழ்த்துக்கள். வேறு போட்டிகளில் பரிசு பெற்றுள்ளீர்களா என்று கேட்கப்பட்டது. யாழ் இந்துவில் படித்த போது 1992 வரை பிறகும் சில பரிசு பதக்கங்களையும், அகில இலங்கை கம்பன் கழகத்தில் கவிதை போட்டியின் மூலம் இணைந்து கம்பன் விழா கவியரங்கில் கவிதை பாடும் பெரும் பரிசையும் பெற்றிருக்கிறேன். பரிசுகள் மிகச்சிறிய அளவுகோல்கள் தான். இவற்றாலே ஆற்றலின் மொத்த விஸ்வரூபத்தை எடைபோட முடிவதே இல்லை. இன்று பரிசுகளால் கவிதைகள் பெருமையடைகின்றன. கவிதைகளால் பரிசுகள் பெருமையடையும் நாளையே இம்மண்ணில் எதிர்பார்க்கிறேன் என்று எனது பதில் அமைந்தது. உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் என்பது இரண்டாவது வினா. அதற்கு எனது பதில், பதவி பட்டங்கள் என்ற எல்லைகளை தாண்டி செயலிற் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் காட்டி நெஞ்சுக்கு நீதியுடன் தர்ம வழியில் கால கட்டளையாய் வையத்தை பாலிக்க தோன்றும் மெய்க்கவிஞனாக துடிக்கும் வெறும் மனிதன் யான் என்று இருந்தது. எவ்வாறு கவிதை எழுத தொடங்கினீர்கள் என்று அடுத்த வினா அமைந்தது. 1991 பிற்பகுதியில் ஏற்பட்ட இயல்பான உந்துதல். கவிஞர் சாவை பஞ்சாட்சரம் அவர்கள் அடியெடுத்து கொடுத்து ஆசீர்வதித்தார். கவிஞர் முருகையன் அவர்கள் அசை பிரிக்க கற்றுத்தந்து யாப்பு கடலில் அமிர்தம் கடைய அருள் புரிந்தார். சாளரம் முதல் கவிதையை சஞ்சிகை அச்சு இயந்திரத்திலே அச்சு முகவரியிலே முன்மொழிந்தது. உள்ளூர் வானொலி சிலவற்றை வானலையிலும் மலர வைத்தது. சிறுத்திரன் பலவற்றுக்கு செங்கம்பள வரவேற்பு கொடுத்தது. திரு சிவஞான சுந்தரம் ஐயா அவர்கள் நெஞ்சார சீர்தூக்கி சிறக்க வைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அகில இலங்கை கம்பன் கழக அமைப்பாளர் ஜெயராஜ் அவர்கள் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்தி உரமேற்றி இன்று வரை பிழை திருத்தி பீடேற்றுகிறார். கவிதையை போற்றி வணங்கும் குடும்பம் எனக்கு துணிவேற்றுகிறது. இன்று கவிதைதான் என் மூச்சென்று புரிகிறது என்று எனது பதில் அமைந்தது. அடுத்த கேள்வியாக, மரபு கவிதையிலா புது கவிதையிலா உங்களுக்கு அதிக ஈடுபாடு உள்ளது, விளக்குங்கள் என்று வினா தொடுக்கப்பட்டது. அதற்கான எனது பதில், மரபு கவிதை தான். நாடகம், சங்கீதம், கூத்து போன்ற கலை வடிவங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் உண்டோ அதே போல கலைகளின் உச்சமான கவிதைக்கு இசைப்பாட்டில் இல்லாத ஓசை சிறப்பு தனித்துவமானது. வெறும் சிந்தனை செய்தியை சொல்ல உரைநடை கட்டுரை போதுமானது. உரைநடை கட்டுரை நினைவிலும் நில்லாதது. ஆனால் கவிதையின் சந்த ஒத்திசைவு மக்கள் மனங்களில் அகலாமல் என்றும் குடியமர்கிறது. இதுதான் கவிதையின் சமூக பயன்பாடுமாகும், கவிதையின் அடிப்படை பண்புமாகும். ஓசை ஒத்திசைவிலிருந்து உருவாகும் யாப்பு மெய்க்கவிஞனுக்கு எப்போதும் கட்டுப்பாடாக அமையாது. உணர்ச்சி வெளிப்பாடுகளுக்கும் ஏற்றவாறு கை கொடுத்து அது உதவும். மேலும் மோனை எதுகை இணைந்து தோன்றும் சொற்சேர்க்கைகள் மொழிக்கு மெருகேற்றும். இதனோடு கலைநயமும் கவித்துவமும் கருத்தாளமும் கூட கூட மெய்க்கவிதைகள் காலத்தில் நிலைக்கிறது. மற்றவை சில நாட்களுக்கு சிரித்துவிட்டு தேவையை நிறைவேற்றாமலேயே தேய்ந்தழிகின்றன. யாப்பில் உள்ள வகை விரிவுகளையும் எளிமையான பல்வேறு வரையறை நிகழ்ச்சிகளையும் அறியாமல், கவிதையின் சுதந்திரத்திற்கு சுகம் சேர்ப்பதுதான் இலக்கணம் என்பதை புரியாமல், அந்த பரிச்சயமே இல்லாமல் இலக்கணத்தை மீறுவது, கட்டறுப்பது, மரபை நிராகரிப்பது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடேதான். மரபு கவிதையில் வீச்சு குறைவு, எல்லா உணர்ச்சிகளையும் பாட முடியாது என்கிறார்கள். கம்பன் முதல் கொண்டு எங்களின் மகாகவி முருகையன், புதுவை ஆகியோர் எதைத்தான் யாப்பில் பாடாமல் விட்டார்கள்? ஆக இயலாமை புது கவிதைக்காரர்களில் உள்ளதே தவிர மரபுகளில் இல்லை. மேலும் வடிவம் இல்லாத எதுவும் தனித்தன்மை இழந்தே தீரும். மரபுகளை பண்டித பவனி என்று விட்டு
தாங்களே புரிந்து கொள்ள முடியாத கிறந்த சிந்தனைகளை வரி முறித்தெழுதி ஆகாகா என்று 1000 வியாக்கியானம் செய்வோர் ஓசை, சொல், பொருள், கற்பனை, உவமை, உருவகம், அணி, அழகுகளால் ஜொலிக்கும் செஞ்சொற்கவியின்பத்தை அச்சுயுகம், உரைநடையுகம் என்று அறிவு பொருளாக்க முயல்வதையும், ஓசைச்சுவையை ஏதோ தீண்டத்தகாததாக ஒதுக்குவதையும், எங்கள் பாரம்பரிய சொத்தையும் தமிழின் உயர் விழுமியங்களையும் புறம் தள்ளிவிட்டு எட்டா பழம் புளிக்கும் என்று விமர்சிப்பதையும் ஏற்று சீரணித்து கொள்ளவே மாட்டேன். வெறும் பாலையை விட எத்தனையோ அடுக்கு அழகுகளால் கொளிக்கும் பூஞ்சோலை எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இனிப்பானதுதான் என்று எனது பதில் அமைந்தது. கவிதைகள் உங்களில் எவ்வாறு உருவாகின்றன என்று அடுத்த வினா கேட்கப்பட்டது. Poet is born not made என்பார்கள். எதுவும் என்னால் மட்டும் சாத்தியமாகிறது என எப்போதும் நான் கருதியதே இல்லை. இது எனக்கு கிடைத்த தெய்வீக வரம் என்று உணர்கிறேன். உணர்வு கடந்த பரவச தவ நிலையில் ஊற்றாகி உதித்து பீரிடும் கவிதை ஆற்றலின் சுருதியெல்லாம் அவன் கொடுப்பதென்றே நம்புகிறேன். இந்த அடிநாதத்திலிருந்து என் கவிதைகள் கண் திறக்கின்றன என்று எனது பதில் அமைந்தது. நீங்கள் விரும்பும் கவிஞர்கள், கவிதைகள் பற்றி என்று அடுத்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். அதற்கு எனது பதில் கம்பன், மாணிக்கவாசகர், அருணகிரியார், பாரதி போன்றவர்களின் தெய்வீக நிலைபெற்றையும் தெளிந்த வீச்சையும் ஞான செருக்கையும் கண்டு வியந்து மருண்டிருக்கிறேன். கண்ணதாசனின் இனிய எளிய அழகில் குளிர் காய்ந்திருக்கிறேன். ஈழத்தில் மகாகவி புதுவெரத்தினதுரை ஆகியோரின் உணர்ச்சி துடிப்பை ரசித்து அவர்களின் பொழிவுகளை வாய் புலம்பியவாறே எனது இணை மறந்திருக்கிறேன். இப்பொக்கிஷங்களில் எடுப்பதெல்லாம் ஒளி வீசுகின்றன என்று எனது பதில் அமைந்தது. உங்கள் கவியரங்க அனுபவம் பற்றி சொல்லுங்கள் என்று அடுத்த வினா தொடுக்கப்பட்டது. சங்கீத வித்துவான் பாடும் கீர்த்தனைகளை எழுதி வாசித்தால் எப்படி சப்பென்று இருக்குமோ அதுபோலத்தான் அச்சேறிய கவிதைகளும் இருக்கின்றன. கவிதையை வாய்விட்டு படிக்கும் போது ஏற்படும் உணர்வே உச்சமானது. கவியரங்கங்கள் இதற்கு களமாகின்றன. பழைய பல்லவிகள், பகிடி சிலேடைகள், சொல்லடுக்குகள், விரக்தி வெளிப்பாடுகள் இன்று வழக்கிழந்து ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டன. இளரத்தங்களின் நெஞ்சை தொடும் நெருப்பையும் சுடும் கவிதைகள் அரங்கேற ஆரம்பித்து விட்டன. இன்று கவியரங்கம் புது மிடுக்குடன் புது மதிப்புடன் சமூகத்தின் கைகளை பற்றி கண்ணீர் துடைத்து வலியகற்றி ஒத்தடமிடுகின்றன. உரைத்து பார்த்து உண்மை சொல்கின்றன. போருணர்வேற்றி புதுப்பாதை சொல்கின்றன. குறிப்பாக கம்பன் விழா கவியரங்குகள் ஈழத்து அரங்க கவிதைகளுக்கே புத்துயிர் கொடுப்பது என்றும் மறக்க முடியாத உண்மை என்று எனது பதில் அமைந்திருந்தது. இளங்கவிஞர்களின் வளர்ச்சிக்கு எத்தகைய செயற்பாடுகள் தேவை என கருதுகிறீர்கள் என்று அடுத்த வினா எழுந்தது. உலகின் எம்மொழியிலும் இல்லாத அளவுக்கு எம்மொழியில் கவிதையின் பாரம்பரியம் விரிகிறது. உலகத்துக்கே வழி சொல்லி நிமிர்கிறது. எங்கள் தாய் கவிஞர்கள் அன்றே தொட்ட எல்லைகளை இன்று ஒரு குருவியும் எட்ட முடியவில்லை. இது ஏன்? எங்களை நாங்களே எடை போடாமல் ஒன்றுமே இல்லாதவர்கள் போல மேற்கத்திய முகமூடி போட்டு இவ்வளவுதான் கவிதை என்று எல்லையிட்டு எங்களை நாங்களே தட்டி கொடுத்து குறுகிய வட்டத்துக்குள் தேங்கிவிட்டோம். சிறு சாதனைகளால் எங்களுக்குள் மகிழலாமே தவிர சொந்த முகமுழந்த நிலையில் எங்களை கொண்டு மானிடத்திற்கு வழிகாட்டவே முடியாது. இளையவர்கள் என்றுமில்லாதவாறு எல்லோரையும் விட நிமிர்கின்ற நாளில் எங்கள் முதுசங்களின் வெற்றிகளை அளவுகோல்களாக கொண்டே தங்களை புதுவீச்சோடு வளர்க்க வேண்டும். திருப்திப்பட்டு சாதித்து விட்டோம் என்று தேங்கிவிடாமல் தவறுகளை அறியாமைகளை திருத்தி கற்று கரையேற வேண்டும். அன்றிலிருந்து சிறகை கொடுப்பவர்களை விட சிறகை அறுப்பவர்களே வெகுத்திருந்த போதும் ஆன்மீக நம்பிக்கை எனும் பலத்தை கொண்டவர்கள் தானே உச்சம் கண்டு காலத்தில் நிற்கிறார்கள். உணர்ந்து அணிவகுத்தால் இயற்கை தானாகவே வழிவிட்டு தரும். எதிர்காலம் எங்களுடையதாகவே இருக்கும் என்று எனது பதில் அமைந்தது. இறுதியாக கவிதை இதழ் பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன என்று வினா தொடுக்கப்பட்டது. நாட்டுக்கு தேவையான முயற்சி இன்றைய போர்க்காலத்தை பல முனைகளில் படம் பிடிக்கிறது. தமிழனின் தொன்மையான சொத்துக்களை, உயர் விழுமிய மரபுகளை இளையவர்க்கும் அறியாத முதிர்ந்தவர்களுக்கும் கலநயத்துடன் உணர்த்த கவிதை மேலும் முயல வேண்டும். இவ்விதழின் வாசம் எட்டுத்திக்கும் பரவ என் இனிய இதய வாழ்த்துக்கள். நன்றி என்று அந்த நேர்காணல் நிறைவு பெற்றது.